லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட வழக்கம் போல் மூத்த பத்திரிகையாளர், ரொம்ப சீனியரான பத்திரிகையாளர், தமிழ் தேசிய கருத்தியலை தொடர்ந்து சளைக்காமல் முன்னெடுத்து வரும் பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். பாலா கச்சேரிக்கு வணக்கம். நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு தெரியல. பத்திரிகையாளர் சரி நியாயம். அது என்னப்பா மூத்தன்னா அது என்ன கொண்டு அப்படின்னா தான் நாங்கள் இளைய அப்படின்னு இருந்துப்பா. அதுக்காக என்னப்போ கீமுல வச்சுட்டிங்கன்னா எப்படி அது சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அக்கபரா இருக்கு உங்க கூட சொல்லுங்க. நீங்கள் வந்தாலே ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம ரெண்டு பேரும் அதை பல தடவை கவனிச்சிருக்கேன். நான் நீங்களும் நிறைய நேர்காணல் கொடுத்துருப்பீங்க, நானும் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம ரெண்டு பேரும் உரையாடுறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் பொதுவாக என்னுடைய பேட்டிகளை திரும்ப பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த குரல் திரும்ப நம்ம கேட்கும்போது ரொம்ப கன்றாவையாக இருக்கும். அதனால் பார்க்க மாட்டேன். ஆனால் உங்களோட பேட்டி கொடுத்தது வரை அந்த உரையாடல் பார்க்குறதுக்கு எனக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த வேவ் லென்த் ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நீங்கள் கவனிக்க மறந்துருப்பீங்க. எனக்கும் ஓவியத்தில் ஈடுபாடு. நான் படிக்க வந்தது சொன்னீங்கல்ல, சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த ஓவியம். அப்புறம் எனக்கு நகைச்சுவை ரொம்ப அபரிதமாக இருக்கும். திருமுனை நாடகங்கள் இயக்கமே நான் தான். ஆனால் முக்கிய கதாபாத்திரம் நடிக்க மாட்டேன், காமெடியில் தான் நடிப்பேன். நானும் இன்னொருத்தர் சேர்ந்து இந்த சட்டையர் குணம் இருக்குதுல்ல அது. அடுத்தது ஓவியத்துலேயும் இந்த மாதிரி கார்ட்டூன் பண்ணல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை விட்டுட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தோடனே அந்த அரசியலில் உங்கள் பார்வையும் ஒன்று, எந்தும் அதே பார்வை தான். கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டியதை பண்ணுறது, நையாண்டி பண்ண வேண்டியதை பண்ணுறதுன்ற கிட்டத்தட்ட ஒரு இதுன்றதால் அதை ஒத்து போகுதுன்னு தெரியல. இல்லை அதான் அது ஒரு உரையாடலாக ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு பஞ்சாயத்து போவோம். ஒரே அதிமுக சஸ்பென்ஸ்ன்னு வச்சு இந்த ரஜினி ரொம்ப நாளாக அடுங்குண்டு வெடிச்சிருக்க மாதிரி அவர் சொல்லி கடைசியில் புதுசான பாய்ச்சல அது மாதிரி செங்கோட்டையனை வச்சு ஒரு இதை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையனுடைய அரசியல்? செங்கோட்டையன் என்ன அப்படின்னா அது உட்கட்சி பிரச்சனைன்றதை அப்படி தனியாக ஒதுக்கி அப்புறம் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி திமுகவிலிருந்து இந்த மாதிரி வேலைக்கு போய் ரொம்ப நாசகரமான ஒரு சிந்தனையில் இருக்குது அறிவாலய வட்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தப்ப இப்படி ஒரு லைவ் யாராவது பண்ணியிருக்காங்களா? இல்லை. முழு நேரமாக அங்கேயே குந்திக்கிட்டு இருந்தாங்களா? குந்த வச்சு உட்காருதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்துக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை. அவ்வளோ செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவரானா அவரே ஒரு மூத்தவர், அது இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் நீ எப்பெல்லாம் இந்த பொருளை எழுப்பியிருக்கணும். அதிமுக சிதைந்து போயிடக்கூடாதுன்ற அக்கறை இருந்திருந்தால் ஓபிஎஸ் அதிமுக தலைமையை போய் கைப்பற்றி அங்கே இருக்கிற ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போகிறப்ப தலைமை ஒரு பெரிய மனுஷன் இப்படி செய்திருக்கக்கூடாதுன்னு அங்கே கண்டிச்சிருந்துருக்கணும். டிடிவி தினகரன் இந்த மாதிரி போயிட்டு ஓட்டு பிரிக்கிற வேலை செஞ்சோன்னா 1000 இருந்தாலும் நமக்குள்ளே இந்த பிரச்சனையில் வேணால் விட்டு கொடுத்து நாளைக்கு சேர்ந்து பேசுவோம், போராடுவோம், ஓட்டு கலைக்கிற வேலை செய்ய வேணாம் அப்படின்னு செய்திருக்கணும். நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்துனீங்க, அதையும் ஜெயிச்சு வெளியில் வந்திருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு வழக்கு கொண்டு போய் நிற்கிறீங்க, சின்ன யாருக்கு அதையும் எல்லா விஷயமும் வெற்றி பெற்று முடித்து ஒத்த மனுஷனாக இன்றைக்கி தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கும் வாங்குற பிறகு இப்போ போய் எல்லாரையும் சேர்த்துக்கோ, நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோன்னா இது எப்படி இருக்குன்னு தெரிய வரல. எப்பவுமே பொதுவாக நீங்கள் எதிரி கூட எனர்ஜி பயணம் விட்டுட்டு இருக்காங்க, என்ன செய்வான்றது உங்களுக்கு தெரிஞ்சு. துவாக்கிக்கு கூட நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப தூங்குறப்ப கல்ல போடுவானா, நடக்கிறப்ப காலை ஓடிப்பானான்னு தெரியாது. நம்பிக்கை துரோகம்ன்றதை ஏற்க முடியாது. அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான். மானக்கேட கேட்ட சரி, உங்களுக்கு ஓபிஎஸ் துரோகி அப்படிங்கிறதுல சொல்லலாம். சசிகலா என்ன செஞ்சாங்க? சசிகலா இவரை முதல்வராக்கணும். இல்லை அது அந்த ஒரு கருத்தை நான் ஏற்கிறேன். என்னென்னா சொல்ல வர முழுசும் சசிகலா இது வேறு. உனக்கு அவங்க தான் பொறுப்பில் உனக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த அம்மா அவங்க இறந்த பிறகு அடுத்த தலைமை யாருன்றது ஒட்டுமொத்தம் நீங்கள் தான் சேர்ந்து அவங்கள கொண்டு வந்தீங்க. வழக்கில் மாட்டி சதியில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே என்ன ஆகுது, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போகிறாங்க நம்பி. இந்த விஷயத்தில் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ன்னு பார்த்தா ஓபிஎஸ் இந்த விஷயத்தில் பெஸ்ட்டு. ஏன்னா 3 முறை அந்த மாதிரி நடந்து தற்காலிக முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு செல்வி ஜெயலலிதா போயிட்டு வராங்க. 3 முறையும் ஒப்படைச்சிட்டு கையை கட்டின்னு தான் நிற்கிறார். அதுக்குள்ளே பொதுக்குழுவை மாற்றுறது, இந்த குழுவை மாற்றுறது, நிர்வாக குழுவை மாற்றுறது, கட்சி ஆளுங்களெல்லாம் கீழே மாற்றுறது, தனக்கு வேண்ட எல்லாம் மாற்றி ஏற்றி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அவரால் மாற்றி செய்திருக்க முடியும் அன்றைக்கி இருந்த செல்வாக்குக்கு. ஒரு காலமும் ஜெயலலிதா கிட்ட அதெல்லாம் தொலைச்சி விடுவாங்க. இல்லைங்க, ஜெயலலிதா கிட்ட நீங்கள் எப்படி யோசிச்சீங்கன்னாலே கனவுகளை சிதைச்சிருவாங்க. அந்த பயம் இருந்தது இல்லை அவங்க பேரில். அந்த பயத்துக்கு காரணமே சசிகலா. ஆமாம்.
கட்சியை அந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு வந்ததில் முதன்மை இடத்துல இருந்தது சசிகலா தானே ஒழிய செல்வி ஜெயலலிதா கூட இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் வெளியே தெரியுற முகம் பின்னணியிலேருந்து இயக்குனதெல்லாம். சசிகலாவுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும், சிறையில் இருந்தப்போ போய் பார்த்து வந்திருக்கணும், பார்த்தீங்களா? சரி, வந்த பிற்பாடு இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்கள் கட்சிக்குள்ளே வா, நாங்கள் விட்டுற முடியாது, இவ்வளோ எங்களுக்காக கட்சியில் ஏற்கனவே அவப்பெயரை சந்திச்சிங்க, எல்லாத்தையும் போட்டிங்க, எல்லாம் சந்தித்து உள்ளே போய் வந்துட்டீங்க, இப்போ இந்த மாதிரி இருக்க, நீங்கள் கட்சிக்குள்ளே இருங்க, நாங்கள் கீழே இருக்கணும், இருந்துட்டு போ. ஆமாம். ஆனால் அந்த எண்ணம் வரல. அந்த விஷயத்தில் வந்து சசிகலா விஷயம் ஒரு விதத்தில் பாராட்டலாம். இப்போவும் ஒன்றா அவங்க வந்து போட்டியிடலை, கவனிக்கணும். தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். குறைஞ்சபட்சம் அவங்களையாவது நீ உள்வாங்கணும். அது வந்து நம்ம நியாயமாக பேச வேண்டியது. ஆனால் இப்போ திடீர்னு செங்கோட்டையன் கிளம்பியிருக்கிற விஷயம் இருக்குல்ல, ஒன்று இங்கே பண்ண அத்தனை சதியும் முறியடிச்சிட்டு இப்போ அந்த மனுஷன் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மக்களை போய் சந்தித்தா மக்களுடைய க்ரௌடு நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு. கிட்டத்தட்ட எல்லாம் உடையுது. டிடிவி தினகரன் பக்கத்தில் இருந்த ஆட்கள், எனக்கு தெரிஞ்சு வந்தவாசி பக்கத்தில் நிறைய பேர்கள் தெரிஞ்ச ஒரு தம்பி போன வாரமாக முந்தின வாரம் நினைக்கிறேன், அங்கே அவர் திருவண்ணாமலை போனப்போ ஒரு 2000 பேரோட போய் சேர்ந்துட்டார். எல்லாம் டிடிவி தினகரன் பக்கம் இருந்த ஆட்கள், இந்த பக்கம் ஓபிஎஸ் ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்க, அங்கே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கணும். கொஞ்ச நாள் இப்படி இருக்கும் பாலா. அப்புறம் வந்துட்டு பத்தோட பயணம்னா அது போகும். எப்பெல்லாம் வந்து இந்த ஊடகம் வந்து தூக்கி கொடுக்குதோ அப்போ ஓபிஎஸ்க்கு லைவ் அடிச்சப்போ பயந்து போனோம் நாங்களாம், ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அவர் தர்மயுத்த நேரத்தில் வீட்டில் நின்றுக்கிட்டு கூட்டம் சாரியாக 24 மணி நேரம் லைவ்ன்ற மாதிரி முழு நேரமும் அங்கே ஏதோ தமிழ்நாடே அவர் பின்னாடி வந்துட்ட மாதிரி ஒரு மாயை காமிச்சாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? செஞ்சாங்க. இப்போ என்ன ஆச்சு அவருடைய நிலைமை? இது அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது இல்லை சார், ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதே தான் வந்து செங்கோட்டையனுக்கு வரும். செங்கோட்டையனுடைய அந்த அனுபவம் வந்து வேறு. செங்கோட்டையன் மேலே செல்வி ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் வச்சிருந்த மதிப்பும் வேறு. அதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. கட்சிக்குள்ளே ஓரளவு நல்ல பேர் எடுக்கிற மனிதன் கூட, நம்ம அதெல்லாம் அவருக்கு குறை சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் இது எப்போ நீங்கள் வந்திருக்கணும் களத்துக்கு? ஓபிஎஸ் இவ்வளோ வேலையை செய்ய தொடங்குறப்போ போய் நீங்கள் கண்டிச்சிருக்கணும். ஓட்டை கலைக்கிற வேலையை டிடிவி தினகரன் செய்யும் போது நீங்கள் போயிட்டு ஓட்டை கலைக்க வேணாம். 1000 இருந்தாலும் இது இன்றைக்கி அம்மா கட்சி, ஐயா கட்சின்னு சொல்கிறீங்களா, புரட்சி தலைவர் கட்சி, புரட்சி தலைவி கட்சின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த செங்கோட்டையன் அன்றைக்கி போய் இது வந்து 1000 இருந்தாலும் இந்த சின்ன நம்புது, இதை கலைக்கிற வேலை வேணாம், நீங்கள் தனித்து போட்டிடாதுங்க ஒரு காலமும் நீங்கள் சொல்லவே இல்லையான்னு சொல்லலை. இன்றைக்கி போயிட்டு நீ 10 நாள் கேடுனா அது உங்களுக்கு தான் 10 நாள் கேடுவாக போகும். என்ன புரியுது இல்லை உங்களுக்கு? இது கெடுக்கெல்லாம் வந்து பழனிசாமி மசிவார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நான் இப்போ ஒத்தால தான் பேசுகிறாரு. 6 பேர் போய் நாங்கள் உட்காந்து பேசணும். தங்கமணி, வேலுமணி, நான், அதுக்கடுத்து சிவி சண்முகம், இன்னொருத்தர் பேர் சொன்னார். இவங்க எல்லாருமே நாங்கள் போய் 6 பேரும் உட்காந்து அவர்கிட்ட பேசி இப்படி ஒரு தொய்வில் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து சொல்கிறது என்னென்னா ஒன்றா சேர்ந்துடலாம், கருத்து வேறுபாடெல்லாம் மறைச்சிடலாம் அப்படின்றப்ப என்னென்னா எம்ஜிஆர்கிட்டேருந்து கருத்து வேறுபாடு வந்து வெளியில் வந்து தனி கட்சியை தொடங்கினவர் எஸ்டிஎஸ். பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினார். இதை போலவே யார் விஜய் நடத்தின மாதிரி ஒரு மாநாடு நடத்தினார். கவர்னர்கிட்ட எம்ஜிஆர் மேலே போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாரு எஸ்டி சோமசுந்தரம். அந்த சோமசுந்தரம் ஒரு காலத்தில் எம்ஜிஆரை திரும்ப கட்சிக்குள்ளே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டார். மறப்போம் மன்னிப்போன்ற மாதிரி சேர்த்துக்கிட்டார். இந்த பக்கம் காளிமுத்து உள்ளிட்ட 2-3 பேர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக பெரிய அளவுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க, பேசினாங்க. எப்படிலாம் பேசினாங்களாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களே பின்னாடி வந்து அந்த அம்மா சேர்த்துக்குச்சு. அதனால் இப்போ அவங்கள போல் இவங்களை சேர்த்துக்க அப்படின்னு ஒரு சொல்ல வராரு. ஆனால் அவங்க செய்த துரோகத்தை இவங்க யாரும் செய்யலையே. தலைமை கழகத்தில் போய் கைப்பற்றுறது, அங்கே இருக்கிற ஆவணத்தை போகிறது, அப்புறம் இதெல்லாம் எந்த செல்வாக்கில் உங்களுக்கு? திமுக செல்வாக்கில் தானே இன்றைக்கி செய்யுங்க. திமுக போலீஸ் வேடிக்கை பார்த்துன்னு தானே இருந்தது உங்களுக்காக. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பதில் இது கேட்குறான், தொண்டை கேட்குறான். அவன் தானே தாங்கி பிடிச்சவன் தொண்டை. நீங்கள் ஏசி அறையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டீங்க. இந்த சின்னமும் உடையக்கூடாது, ரெட்டையில் சின்னம் உடையக்கூடாது, கட்சி தலைமை போயிடக்கூடாதுன்னு தொண்டையில் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தான் ஒன்றா. இப்போ அவன் கேட்கறதுக்கு என்ன பதில்ன்ற ஒரு இது இருக்குல்ல. அதனால இது வந்து திமுக வந்து இதை விரும்புது, இந்த சலசலப்பை. அப்போ தானே அவங்களுக்கு இப்போ பேசப்பட வேண்டிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஊடகத்தில் காவல்துறை கல்லடி பட்டதை பேசணுமா? அதே 10ஓட 11 கடந்து போயிடுச்சு இல்லை. மாநிலத்துக்கு வேலை தேடி வந்தவர்கள் கும்பலாக சேர்ந்து ஒரு 1000 பேர் படையெடுத்து கல்வீச்சு நடத்தி எல்லாம் பண்ணுறான். நீ அவனை வந்து தமிழர்களாக இருந்தால் நேரம் துப்பாக்கி சூடு வரைக்கும் போயிருக்கோம், 10 பணம் விழுந்திருக்கும். வட மாநிலத்தவர்கள் அவங்க நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவன் நேராக இறங்கி வந்துடுவான், என் கோயில் போடுவான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கும். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எல்லா ரயிலையும் அதிகாரிகள் இங்கே வந்துடுவாங்க. எல்லா ஒன்றும் இல்லை. கொரோனா காலத்தில் எனக்கு தெரிஞ்ச சென்னை மாநகராட்சி ஒரு கரெக்டாக இருந்தவர் இப்போ ரிட்டையர்டு உட்காந்து பேசினுக்கு அவர் இப்போ தகவலை சொன்னார். கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வட மாநிலத்தவர்கள், நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்தமாக வட மாநிலத்தவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கேம்பில் இருந்துட்டு இருக்கிறாங்க அங்கே வேலை செஞ்ச இடத்துல. அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து மணிப்பூர், அசாமில் இருந்துட்டு
அந்த கவர்மெண்ட் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அனுப்பி வச்சிருச்சு. தங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனுப்பி வச்சுட்டு அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கேடர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அவங்கக்கிட்ட பேசி 1000 சாப்பாடு எடுத்துகிட்டு போனோடனே இந்த கேம்பில் வந்து ஒரு 25 பேர் மணிப்பூர்காரர் இருக்காங்க, இந்த 25 பேருக்கும் கொடுத்துட்டு அடுத்த கேம்புக்கு மீதி எடுத்துக்கிட்டு போகிறாங்க பொறுப்பாக. அப்போ அவங்க மாநிலத்துக்கு எவ்வளோ அக்கறையாக அவங்க வேலை செய்தாங்கன்னா, அதே கொரோனா காலகட்டத்தில் நார்த்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓட்டி தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் அகதி மாதிரி சுற்றிக்கிட்டு நாயடி பேயடி பட்டுக்கிட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் எதனா அன்றைக்கி இப்போ அக்கறை இந்த மாதிரி செய்துதா? இந்த விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கணும். வட மாநிலம் வந்து ஒன்று அடிக்கிறான், அந்த காவல்துறை நீ எந்த அளவுக்கு கையை கட்டி வச்சிருக்கிற. நம்ம இங்கே உள்ள லோக்கல் சக ஊழியர்கள்ட்ட ஏதோ ஒரு மோதல்னா வேற, அவன் போலீஸ் அடிக்கிறான். இல்லை அதுதான் சொல்கிறேன். போலீஸ் உண்மையிலே இன்ன வரைக்கும் சொல்கிறேன், நம்ம போலீஸ் நம்ம திறமையான போலீஸு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இன்னொரு மேலிட அதிகாரிக்கு கட்டுப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது விவாத பொருளாக இருக்கணும். கடந்த ஆட்சியில் வந்துட்டு ஒரு சிறுமணம் இந்த ஆழ்துளை விழுந்தாங்க. மொத்தமாக இந்த எதிர்கட்சி முழுக்க போய் உட்காந்துட்டு ஸ்டாலின் 25 அவன் அப்பா செய்த தப்பு, நீ எப்போ அதை மூடாமல் வச்சுருந்த கேஸ் அவனை போட்டு உள்ளே தள்ளி இருக்கணும். இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசியலுக்காக வேண்டி அதிமுக அன்றைக்கி ஒரு தேவை இருந்தது. ஒட்டுமொத்த மருத்துவர்கள் எல்லாம் அறிவிச்சிட்டு உள்ளிருப்பு ஒத்துழையாமை போராட்டம் பண்ணாங்க. நிறைய நோயாளிகள் வந்து இறக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை மடமாற்றுறதுக்காக இந்த லைவ் கொண்டு போயிட்டு இவங்க பேச ஆரம்பித்தாங்க. திமுகவுக்கு ஒரு அரசியல் அதிலிருந்து அங்கே ஓடி பார்த்தீங்க, போராட்டம் பண்ணீங்க, இது அநீதி, ஐயோஹோ. நீங்கள் உன் ஆட்சியில் கால்வாய் வெட்டி வச்சதில் ஊந்து சேர்த்துங்களா? ரெண்டு பேர் சேர்த்துட்டாங்க. இதோட எனக்கு தெரியுது வரிசையாக சாவு நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பத்திரிகை துறை சார்ந்த ஆளை ஒன்று நீ கண்டுக்கவே இல்லையே, அரசியல் பேசவே இல்லையே. எதிர்கட்சியில் எவ்வளோ ஆட்டம் போட்டிங்க, உங்கள் கூட இருக்கிற அந்த ஒட்டுத்தென்னை வகையெல்லாம் எவ்வளோ புரட்சி பண்ணிச்சு, ஒரு புரட்சி வரலையே. ஏன் மண்ணில் நடந்து போகிறப்ப தண்ணியில் கரண்ட் ஷாக் அடித்து செத்தான், ஏன் அந்த ஒயரு தோண்டி விட்டுட்டு அப்படியே போட்டுன்னு போய்க்கிற? கேள்வியில் இது பேசப்பட்டிருக்கணும். இதெல்லாம் விட்டு செங்கோட்டையன் உட்காந்துட்டாரான் ப்ரெஸ் மீட்டு. உடனே ப்ரெஸ் மீட் லைவா பார்த்தீங்களா, தமிழ்நாடே பொருளுது உருளுது. திமுகவினுடைய அயோக்கியத்தனமான இந்த ஆட்சிகளை மூடி மறைப்பதற்கான இந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது. இதை தூக்கிட்டு சுற்றுறாங்க இவங்க. புரியுதில்ல? நீ எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே நீ கான்ட்ராக்ட் கொடுத்துட்ற, தோன்றான், யார் பொறுப்பு? உயிருக்கு யார் பொறுப்பு? அரசு தானே. அவன் தோண்டின ஒன்று ஏன்டா மூடலைன்னு கேட்கணுமா? பல இடத்துல தோண்டி வச்சுட்டு மாதக்கணக்காக இன்ன வரைக்கும் கம்பி அப்படி நட்டு நிற்குது. எத்தனை நாள் பண்ணிட்டுருப்பீங்க? உங்களுக்கு கல்லறை மட்டும் அப்படி எடுத்த உடனே ஒரே ஸ்ட்ரோக்கில் முடிச்சு திறப்புழா பண்ணிவிட்டு சென்ட்ரல்லேருந்து எங்களுக்கு ராஜ்நாத் சிங்கே தான் வேணும்னு கூட்டின்னு வருவீங்க. தெரியுது இல்லை உங்களுக்கு? வெங்கைய நாயுடு தான் வேணும். அது சிலை திறக்கிறதுக்கு பலம். அதான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு மட்டும் அந்த டெல்லி RSS பாஜக பெட்ரோமாஸ் லைட்டே தான் எங்களுக்கு வேணும். ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா சனாதனம் தொடருது. தொடர் நீங்கள் அதை பேசக்கூடாது. தொடர் சனாதனத்தை நீங்கள் கொண்டு வர. சங்கிகள் கூட இணைந்து விட்டீர்கள். சங்கி ஆயிட்டீங்க. நீ சங்கி போடுற வாழை இலையில் உட்காந்து தின்னுட்டு வரால் தானே நீங்கள். புரியுதில்ல? இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மக்களோட பணிகள் நான் சும்மாவை செய்கிறீங்க, கடன் பட்டா செய்கிறீங்க, ஓசியில் செய்கிறீங்க, உலக அளவில் கடன் வாங்கில செய்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ வேகமாக வேலையை முடிச்சிருக்கணும். பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தால் இதெல்லாம் நடக்கணும். ஆனால் நீ உட்காந்து டெய்லி பேப்பர் கொடுத்துங்கிற இதுன்னு கேட்டால் தண்ணி மழை அதிகமாக வந்துடுச்சு, பாலம் அடிச்சுன்னு போயிடுச்சு. காரணத்தை ஒன்றுன்னு சொல்கிறத பாருங்கள். இந்த கணக்கு வச்சு நாங்கள் இப்போ வட மாநிலம் முழுக்க கரப்புரண்டு ஓடுது. காட்டாருன்னு சொல்கிறான், வரலாறு காணாத மடன்றான். எல்லா பாலமும் அப்படி நிற்கிது. இல்லை ஒரு பாலம் கூட உடையல. உங்களுக்கு மட்டும் அந்த பாலம் உடையுதுன்னா ஒரு பதிலும் இல்லை இவங்கக்கிட்ட. அதை அப்படி ஒன்றுமேலாம் ஆக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஜெர்மனிலேருந்து விசாரிக்கிறோம், ஃபோன் பண்ணி கேட்கும் மக்கள் எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களா, எப்படி இருக்காங்க, அப்படி எவ்வளோ அக்கறையாக இருக்கும். இங்கே செத்துட்டு இருக்கிறத பற்றி இதெல்லாம் இந்த ஊடகம் பேசியிருக்கணும். இதை மடை மாற்றுவதற்காக இப்படியாக எடுத்துகிட்டு ஓடுறாங்க. எங்கே நின்றுட்டு இருந்தோம் பாலா? நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்? யார் அந்த சாருன்னு நின்னோம்? இன்ன வரைக்கும் தெரிஞ்சது அந்த சாரு. இதுதான் திமுக டாக்டிக்ஸ். புரியுதுல? யுத்தி மடம் மாற்றிக்கிட்டே வந்து எங்கெங்கே போனாங்க. அதுக்கடுத்து எங்கே வந்து இப்போ கடைசியாக செங்கோட்டையின் விஷயத்தில் நிற்கிறாங்க. ஆனால் யார் அந்த சாருன்ற வரைக்கும் இன்ன வரைக்கும் தெரியல. மறந்துட்டோமா? இதுதான் இல்லை. இதை அதிமுக ஆட்சியிலன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டிவ் ஒரு அமைப்பாக கரெக்டாக நடக்குது இல்லை. இவங்களை வந்து கேள்விக்குள்ளாக்கி கருத்து கந்தசாமிகள் என்ஜிஓ வந்துட்டு எல்லாம் வந்து வளைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஏன் இப்போ அதிமுகவோ அவங்க அணியை அதை செய்ய மாட்டேங்காங்க? அவங்க திமுகவில் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்பு இல்லை, ஒட்டு துணைகளும் அங்கே இல்லை. அங்கே வந்து என்ன ஏது நீ நான் சரியாக இருந்தால் பாரு, இல்லைன்னா வேணாம் போ அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்காலர், அறிவுஜீவிகள், கருத்து கந்தசாமிகள், அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர், அரசியல் வியூகர், அப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய இந்த மாதிரியான விதவிதமான பேர்களான அந்த டீம் அங்கே இல்லை. அதை நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை செய்யறதுக்கு ஆள்கள் உருவாக்குனா தானே நீங்கள் இந்த கேள்வியை கேட்க முடியும். அதுதான் அதிமுகவில் அது இல்லை. அது வந்து வளத்துக்கு அப்போ அது உங்களோட அது அதிமுகவினுடைய பிரச்சனை சார். அதிமுக பிரச்சனை தான். நீங்கள் என்னன்னா அது திமுககாரன் தெளிவாக இருக்கான். திமுககாரன் கரெக்டாக ஒரு ஆட்சியில் இருக்கவங்களுடைய தவறு நடந்துச்சுன்னா அதை பூதாகாரப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு டீமை இறக்கி விடுறான், செய்கிறான்.
நீங்களும் செய்யுங்க சார். நீங்கள் இவங்க ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சி நடக்குது, அதிமுககாரங்க அப்படி செய்யுங்க, செய்கிறதுக்கான ஒரு வலைப்பின்னலை உருவாக்குங்க, அது செய்யணும்ல. இல்லை, அதிமுகவுக்கு அந்த தகுதி இல்லை. எம்ஜிஆர் இருந்தபோது சில பேர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இருந்த மிக பெரும் ஆளுமையாக அந்த காளிமுத்து அவர்கள், புலவர் புலமை பித்தன், நிறைய இந்த மாதிரி எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டமைப்பாக அன்றைக்கி இருந்தது. இல்லை, இன்றைக்கி இவங்க பக்கம் சுத்தமாக இல்லை. அதிமுகவை பார்த்தீங்கன்னா ஊடக பலமும் இல்லை. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலேருந்து பிரபலமான யூடியூபில் இருந்துட்டு நார்மல் வரைக்கும் ஒரு 400 பேருக்கு மேலே அப்படியே கொத்தா அந்த பக்கம் வச்சுருக்காங்க திமுக தரப்பில் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கான கொத்தா வச்சுருக்காங்க. அது வந்து கொத்துன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கிராமத்தில் இந்த வேர்க்கடலை பிடிங்கிருக்கீங்க, கொத்தா வரும். அப்படியே நீங்கள் ஒன்றை பிடிச்சிங்கன்னா கூட ஒட்டு மொத்தமாக கொத்தா வந்து வெளியில் நிற்கும். அது கொய்ய முய்யோன்னு கத்தும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த சேனலுங்க எல்லாத்தையும் இவங்க கவனித்து ஊட்டி பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கிற தகவலெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் என்னன்னு கேட்டால் இப்போ தான் 63 பேர் எடுத்திருக்காங்களாம் அதிமுக தரப்பில். புரியுதுல உங்களுக்கு? அப்போ இவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள், அது அதிமுகவினுடைய பலவீனம், அது வேற விஷயம். பட் திமுக எந்த அளவுக்கு தன்னை கட்டமைத்து கொண்டு இருக்கிறது, எதெல்லாம் மடம் மாற்றணும்னு நினச்சாங்கன்னா இந்த நிமிஷம் வந்து நீ எதிர்க்க உட்காந்துருந்தா அது பாலா இல்லைங்க, பாலா மாதிரி ஒரு நகலுங்கன்னு அடிச்சு ஒன்று நீயே ஒரு நீங்களே நம்பிடுவீங்க. நம்ப இல்லை, நான் தான் சட்டை கட்சி நீ சுற்று கடைசியா அந்த அளவுக்கு உங்களை மாற்றிடுவாங்க. அது அவ்வளோ பலம் கொண்டது இவங்களுடைய ஊடக பலம். அதனால செங்கோட்டையின் விஷயம் இப்படி பேசப்படுதுன்னு நான் சொல்ல வராங்க. இங்கிட்டவே வந்து இவருடைய வியாபாரம் நடக்கலை, ராமசாமியருடைய இங்கே ஒரு பயிலும் மதிக்கலை. அவரை இப்போ வந்து உலகச்சரக்காக மாற்றுறதுக்காக உலகமயமாகிறார் பெரியார் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட்லலாம் போய் போட்டோலாம் திறந்துருக்காங்கங்கிறாங்க. அதுலேயே ஒரு டுபாக்கூர் கதைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த கதைகளை உங்கள் வாயில் கேட்டால் நல்லாயிருக்கும். பாலா வழக்கமாக சொல்லுவாங்க, அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்னு. இந்த கோஷங்களுக்கு இன்ன வரைக்கும் இப்போவா அடிக்கிறாங்க இருந்தால் இதே வேலையாக செய்வீங்க, இப்போ தான் அடிக்கிறோமா அவுக்குறாங்களான்னு இல்லை, அந்த காலத்துலேருந்தே அடித்து அவுத்தாங்க கூட. அதெல்லாம் நமக்கு என்ன சொர்ணம் ஒன்றும் இல்லை. அது கடக்கிறது இப்போவும் பாருங்கள், நல்ல டிஷர்ட் போட்டு நல்லா எங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இப்போவும் அதான் பேசுகிறார். உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அவனே காத்துப்பிட்டான். என்னன்னு நாங்கள் இடமும் கொடுக்கல, ஆக்ஸ்போர்டு இந்த விஷயத்தை நடத்தலைன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகும் அந்த கோஷ்டிங்க இந்த மக்கள்கிட்ட திரும்ப அந்த வார்த்தையை இல்லை. இந்த காலகட்டத்தில் இப்போ இவ்வளோ விழிப்புணர்வு அடைஞ்சு சமூக வலைதளங்கள்லாம் வந்து நொடிக்கு நொடி நீங்கள் சொன்னதை தப்புன்னு அம்பலப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவ்வளோ உருட்டல் பண்ணுறாங்களே. நம்ம அப்பங்காலத்தில் நினச்சி பாருங்க, என்ன தாத்தங்காலத்தில் நினச்சி பாருங்க. தாத்தங்காலத்தில் தான் இவங்களும் வராங்க, அப்பங்காலத்தில் நினச்சி பாருங்க எப்படிப்பட்ட அக்கப்போர் கோஷ்டிங்களாக இருக்கும். ஆசிரியர் சாமன்னு உருட்டுனீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லா நாட்டில் தான் இப்போ இருக்கிறாங்களே, முன்ன மாதிரி கிடையாது இல்லை. இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா அந்த கிருஷ்ணா முத்துக்குமரப்பன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் தான் இந்த புக்கு இந்த ஆள்கிட்ட இருந்தால் அப்படியே திருட்டிங்கடா, அட்டைப்படத்தை மட்டும் மாற்றிட்டீங்கன்னு அவர் தான் முதல்ல தோல் உரிச்சார். அவன் நிறைய பிள்ளைங்க இப்போ செய்கிறாங்க. எடுத்தோடனே பார்த்தா இப்போ 3000 ரூபாய் கட்டினா அந்த ஸ்டாம்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, வேணா நீ கூட கட்டு அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் ஆசிய அளவில் ஏதோ ஒரு உருட்டு விட்டுனாங்க, கலைஞர்னு ஒன்று. அதுக்கும் அந்த மாதிரி ஒரு தொகையை கட்டினா அந்த மாதிரி ஒன்று பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பாட்டு பாடுறது ஆப்பிரிக்காவில் வந்துட்டு என்னன்னா அது $80 கட்டின உடனே இதுக்கு எடுத்துகிட்டு உடனே உருட்டுனாங்க பாருங்கள். 2வது நாளே அதை போட்டு உடச்சிட்டாங்க நம்ம பசங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? நம்ம பசங்களுக்கு ஒரு ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஒரு நாளாவது சந்தோஷமாக இருக்கட்டும், 2 நாளாக இருக்கட்டும், அப்போவே போட்டு உடச்சிடுறது. டேய் சங்கிங்களை இந்த மாதிரி இல்லைடா, கருப்பு சங்கி வேலைடா அப்படின்றது. சங்கிங்களை விட கூடுதலாக வரலாற்றை திருப்பி மாற்றுறதுன்றது சங்கிங்கள் இவங்க தான் முதல்ல. வடிவேலு காமெடியில் வரும்ல, மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேடா பல வேஷம் போட்டாங்க. எங்கே போனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இருக்க மாட்டேன். பெரியாரை கொச்சப்படுத்துகிறோமா, இல்லை நம்மளை தான் கொச்சப்படுத்திக்கிறோமா, இல்லை நம்ம வரலாறு தான் அப்படின்னு கொச்சப்படுத்திக்கிறோமா, அந்த 3ல் எதுவுமே இல்லையே அப்படின்னு போட்டு கிழிக்கிறாங்க. அதே இடத்துல அந்த பேராசிரியர் இருக்கிறாரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சவார்கரை வந்து படம் வச்சு இதே போல் ஒரு உருட்டுனார் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல போய் யாருனாலும் ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இங்கே பெரியார் வந்து வாடகைக்கு விடுறவர் கார்ட்டூன் போட்டது யார்? வாடகைக்கு கிடைக்கணும் பெரியார் படத்தை மாட்டி வாடகைக்கு கிடைக்கணும் ஒரு சில நீங்கள் தானே போட்டு கொச்சப்படுத்துனீங்கன்னா பெரியாருடைய சித்தாந்தம் நாடு கடந்து காலம் கடந்து வரலாறு கடந்து நிற்குது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அப்போ இவங்கெல்லாம் வந்து கண்ணீர் துளி பசங்களாக இருந்தாங்க, இப்போ வந்து அவர் செட் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டார். ஏன்னா அந்த ஐக்கானை வச்சுக்கிட்டா தான் நீங்கள் பழப்பு எது எடுத்தாலும் பெரியார் மேலே சொல்லிட்டு அந்த பாவம் மனுஷன் ஏதோ கொஞ்ச நாள் பேசினார் போனார். இன்ன வரைக்கும் அவரை வச்சு முச்சந்தில் நிறுத்தி சாணி அடியாக வாங்க வைக்கிறது இந்த கோஷ்டி தான். எல்லாம் ஒரு நிறையும் கொண்டு வந்து அந்த சிலையை கொண்டு வந்து நிறுத்திடுறது. பெரியார் என்ன வேண்டியது எல்லாம் சேர்ந்து அடித்தாங்கன்னா இவங்க பின்னாடி பதுங்கிக்க வேண்டியது எல்லாம் அவர் வாங்கிக்க வேண்டியது. புரியுதுல? பாவம் இவங்களுக்காக பிறந்த பாவத்துக்கு அவர் ஒன்றும் அனுபவிச்சுங்கிறாரு. இப்போ பாரு அந்த மாதிரி லண்டனில் போய் உட்காந்துக்கிட்டு இது பெரியார் இப்படி உருட்டுனார் அப்படி உருட்டுனார் எல்லாம் கொஞ்சம் இரு. ஒரு படத்தை ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுட்டு படத்தை வச்சு மேலே துணி எடுத்துட்டார், படம் திறந்து. சரி
கையோட எடுத்துன்னு வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு. நாங்களே போட்டோ கொண்டு போனோம், நாங்களே ஃப்ரேம் பண்ணோம், நாங்களே வச்சோம், நாங்களே மாலையை போட்டோம், நாங்களே தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த வாரத்தில் கார்ட்டூனிஸ்ட் பாலாவுடைய சிறந்த ஓவியத்துக்கு அதே இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சோம்னா வைக்கலாம். உங்கள் படத்தை வச்சு நாங்கள் வைக்கிறோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பாராட்டி விட்டது, புகழ்பெற்ற ஒரு இது, இவருடைய சித்தாந்தம் காலத்தை கடந்து நிற்கிற, நாங்கள் உருட்டுறோம் எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மூடிக்கிட்டு உட்காந்துங்கிறீங்களா நீங்கள்? ஆனால் அதுக்கு கூட சர்டிஃபிகேஷன் தெரிவிங்களா ரோட்டில் பாலாவுக்கு வச்சுட்டாங்களா, ஐயோ பாலாவுக்கு வச்சுட்டாங்களா, அவங்களுக்கு பொறுக்காது. ஏன்னா சாணி அடி வாங்கினாலும் நீங்கள் வாங்கணும், மாலை வாங்கினாலும் நீங்கள் வாங்கணும், அப்படி ஒரு கோஷ்டி நீங்கள், புரியுதில்ல? அதனால் உங்களுக்கு எவ்வளோ, அதான் சொன்னோம் தொடக்கத்திலே, அந்த தம்பி தான் அடிக்கடி சொல்ல, அடிச்சும் பார்த்தாச்சு உங்களை அவுத்தும் பார்த்தாச்சு, ஏன்டா ஒன்றும் இப்படியே சுற்றுறீங்க, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இவங்களை என்ன தான் நீங்கள் சொல்ல முடியும் சொல்லு. இப்போ எதுக்கு இந்த பெரியார் உருட்டு? உனக்கு இங்கே வந்து உனக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, உனக்கு துப்பில். நீ வானை ஏறி வைகுந்தம் காட்டுன்னு போகிற லண்டனுக்கு. இங்கே கோழி பிடிக்க முடியாது, கூரையே ஏற முடியாமல் கோழி பிடிக்க முடியாது, எவ்வளோ விஷயம்லாம் அங்கே இருக்குது. அரசு ஊழியர் அத்தனை பேரும் போராட்டி இருக்கிறான். தேர்தல் நெருங்கிச்சு, நீ பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தனும் வந்து போராடுறான், அடிச்சு நொறுக்கி வண்டியில் தூக்கி போட்டுன்னு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் தான் போய் உட்காந்தீங்க, அவங்க கூட வந்து நாங்கள் வந்தோடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிவிடுன்னு உங்களுடைய வாக்குறுதி தான் எழுதியிருக்கீங்க. வந்தோடனே அடித்து தூக்கி போட்டிங்கள, முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் தெருவுலலாம் ப்ரைவேட் கம்பெனி ஆளுங்க தான் வராங்க, முடிஞ்சிச்சு, யாருமே கேட்கல. அதிமுக ஆட்சினா அது எப்படி ஒரு பெரிய போராட்டம். இந்நேரம் வந்து அதுதான் தேர்தல் விஷயமாக பேசப்பட்டிருக்கோம். ஒட்டுமொத்த இப்போ இந்த அருந்தீதர்களுக்காக வேண்டிய ஒரு கோஸ்டிங் சுற்றினாங்கல்ல தம்பி, சீமானுக்கு எதிராக வந்து ஒரு குறுக்குள்ள இறக்கி நாகை இந்த தம்பி, இந்த சகோதரர்கள்லாம் எங்கே போனீங்க நீங்கள்லாம்? இந்த இனம் தானே இருக்குது. சீமான் உங்களுக்கு ஆகாத ஒரு மனுஷன் அங்கே போய் களத்தில் நிற்க, நீங்கள் எங்கே போனீங்க? திமுக கிட்ட நீங்கள்லாம் சண்டை போட்டிருக்கணும். காலங்காலமாக அவங்களுக்கு கொடி பிடிக்கும், கோஷம் கொடுக்கும், போஸ்டர் ஓட்டுறதுக்கு இந்த மக்கள் வேணும், இந்த மக்கள் இப்படியே இருந்துகிட்டு இருக்கணும், மேலே வந்துடக்கூடாது. அதே வேலை தான் நீங்கள் ஏன் அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க? அதே வேலையை தான் திருமாவளவன் செய்கிறாரு. திருமாவளவன் அதை தானே செய்கிறாரு. அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள், அது குலத்தொழில் மாதிரி. திருமாவளவனை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு வச்சுக்கிறேன். எவ்வளோ அடித்தாலும் இனிமேல் அவரை பற்றி பேச, அவர் வந்து என்ன பேசினாலும் அது இது இல்லை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? பேசி என்ன பண்ணணும் சொல்ல, நீங்கள் சொல்ல. பேசினா திருந்தணும், ஏதோ ஒரு இதில் நடவடிக்கை எடுக்கணும், மாற்றம் வரணும். இது ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்படியே உட்காந்துட்டு இருந்தாக்கா என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணுறது? அது வந்து இந்த கோமா ஸ்டேஜுக்கு போன வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் ஒரு நீயே தான் உட்காந்து பேசி நின்றுட்டு பேசிட்டு வெளியே வரணும். கரெக்டாக ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக, குறிப்பாக உங்களுடைய அடித்தள அரசியல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு இதில் இருந்து தான். நீங்கள் பேசாட்டி போனால் மற்றவங்க பேச மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து பேசணும். அதை பேசாமல் உட்காந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது. அப்புறம் எதுக்கு நீ அம்பேத்கரிசம் படிச்சிங்க, பெரியாரிசம் படிச்சிங்க, மார்க்சியம் படிச்சிங்க? இந்த 3 இசமும் வந்து எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுக்கிறீங்க நீங்கள். இதை சொன்னால் உங்கள் ஆட்களுக்கு கோபம் வந்துடுது, விசிக ஆட்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பணி நிரந்தரம் பண்ணாதீங்க. எங்கள் ஊரில் நான் அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது பணி நிரந்தரம் பண்ண ஒரு குடும்பத்தை பக்கத்து ஊரில் பார்க்குறேன். படிச்சுட்டு இன்றைக்கி அந்த தலைமுறையெல்லாம் அடுத்தது இன்றைக்கி நல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த வேலை சம்பளம் வந்தது, கை நிறைய நிரந்தர வேலை இருந்துச்சு. அந்த வேலையை வச்சு படிக்க வச்சாங்க, மேலே வந்தது. ஒரு தனியார் வந்து கொடுத்துட்டுருக்குறான். எவ்வளோ காசுனா 26,000 18,000 வச்சு கொடுக்குறான். அந்த 18,000 நேரம் பார்க்குறான். நீங்கள் வர நேரத்தில் 1 மணி நேரம் வந்துச்சுன்னா மாதம் முழுக்க 8 மணி நேரம், மொத்தம் 8 மணி நேரம் வந்துச்சுன்னா ஒரு நாள் காசு பிடிச்சின்னு கொடுக்குறது. அப்புறம் இந்த காரணம் அந்த காரணம் நியாயப்படி அந்த தொழிலாளர்களுக்கு தாங்க அதிக சம்பளம் கொடுக்கணும். இல்லைங்க, அது கரெக்டாக அவங்கள தான் நீங்கள் வந்து ஏன் ஒரு 50,000 சம்பளம் அப்படின்னு கொடுத்துட்டு வச்சு பாருங்க. அங்க வந்து ஏன் இந்த சமூகம் மட்டும் இருக்கணும், போட்டி போட்டு எல்லாம் உள்ள வருவாங்கல்ல, எல்லாரும் செய்வாங்க, வந்துருவாங்கல்ல. அது ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனை. திருமாவளவன் அதுக்கு பேசாம அவங்க பணி நிரந்தரம் கொடுத்துறாங்க. சனாதனம் படி அவங்க சனாதனத்தை விரும்புகிறார்கள். நம்மளாம் பேசினோம், நம்ம சனாதனத்தை விரும்புகிறோமா? ஒரு சனாதனத்தை ஒழிக்கிற அப்படி புரட்சியாளர் எழுந்து நட்டுக்கிட்டு நிற்கிறார வானத்துக்கு பூமிக்கும் தசாவதாரம் எடுத்து. புரியுது இல்லை உங்களுக்கு? கோவம் வருது இல்லை உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த அளவுக்கு அவர் இப்படி முட்டு கொடுக்காரு தெரியல. அது என்னத்துக்கு முட்டு கொடுக்குறாருன்னு தெரியலங்க. நான் என்னன்றேன், இது கூட நீங்க பேசாம அப்புறம் என்னத்துக்கு? கம்யூனிஸ்டும் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல விஷயத்துக்கு. அவர் சண்முகம் தோழர்லாம் இப்போ போட்டு அடிக்கிறாரு. தெரியல, நமக்கு வந்து தோழர்கள் அப்படி உசுறு வந்துச்சு பழகுறா அடாடா அப்படின்னு நினச்சிட்டோம். ஐசியூல இழுத்துட்டு கிடந்ததை வந்து வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் ஏற்றி ஏதோ வந்துட்டு. என்னன்னா தேர்தல் ஸ்டண்ட் இது உங்களுக்கு. இல்லை, அவங்க இப்படி இயங்குறத தான் நம்ம வரவேற்கிறோம். அதை தான் நம்ம வரவேற்கணும். அப்படி இருந்தால் நல்லது. நான் இப்பவும் சொல்ல வரேன், கம்யூனிஸ்டுகள் கிட்ட அதிகாரம் இருக்கணும், நாடு ஆளணும். நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் போய் நியாயத்துக்காக நின்று நீங்கள் பேசி மக்கள் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு எதிர்கட்சி செயல்பாடையாவது செய்யணும். அறிவாலயம் செல்வாக்க வளர்த்து அங்கே 2 சீட்டு தான் கிடைக்கும். மக்கள் செல்வாக்க நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணாலும் கிடைக்கும். நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், அது வரணும்னு நினைக்கிறோம். நீங்கள் வரக்கூடாதுன்னு போய் அங்கே முட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா. இப்போ தான் பேசுகிறாரு, காதலர்களுக்கு நேராக வாங்க, கட்சி ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கணும். ஏன்னா அரசு பத்திரப்பதிவு ஆஃபீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா கம்யூனிஸ்ட்டு?
வா அலுவலகத்துக்கு ஏன் வர சொல்கிற? அப்போ அந்த அரசு நிர்வாகம் எப்படி இருக்குன்னு அங்கெல்லாம் கேட்கணும். அங்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு எதுக்கு இருக்குன்னு அங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். அந்த போலீஸுக்கு எது இருக்குது, போலீஸ்க்கான அமைச்சர் எது இல்லை, இது சமூக நீதி மாடல். அதுக்காக அங்கே பேச வேண்டும். அங்கே தான் நீங்கள் பேசியிருக்கணும் தோழர் சண்முக சுந்தரம். எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. இது ஒரு பாஜக ஆட்சியில் இந்த மாதிரியான வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்கிறதுல ஒரு தடங்கள் இருக்குது, பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆமாம் அவனை சங்கிங்க அடிப்படைவாதிகள் இப்படி தான் இருக்குங்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். என்ன வாதிகள்? அடிப்படைவாதிகள். அப்படி ஆமாம். நீங்கள் இல்லை, இவங்க அதை தான் சார் சொல்ல வரேன். நீங்கள் வேற முற்போக்கு, புரட்சி, சமூக நீதி, சாதி ஒழிப்பு அப்படின்னு டிசைனாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியில் இப்படியான ஒரு நிலை வருது. அதை வந்து கம்யூனிஸ்டுகள் சுற்றி ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கருக்கு பஞ்சமே வராது. அது அப்போ அந்த 2 பாக்கெட்டில் நிரம்பி இந்த சோப்பியில் வச்சுக்கின்னு இல்லை இருக்கிற பைஜாமா கூட எக்ஸ்ட்ரா போட்டுன்னு வச்சுக்கிற கோஷ்டி. இந்த கோஷ்டி அப்படியே திரிய வேண்டியதான். எங்கே பார்த்து நல்லா இருந்துச்சு அவனை ஸ்டிக்கர் ஒட்டு அப்படின்னு ஒட்டிட்டு போகிற கோஷ்டி. பேருக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக இருக்கிறது இன்னைக்கு இந்த அறிவாலயம். இல்லைன்னா இப்போ கூட அதில் சாதிய படுகொலை நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, அரசு ஊழியர்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துகிற ஒரு இது நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ எதில் நீங்கள் வட மாநிலத்தை விட நீங்கள் என்ன குறைஞ்சிட்டீங்க? கேட்டால் அது படிக்காத மாநிலம், நாங்களாம் படித்தவர்கள், எங்கள் திராவிடம் வந்து நீ ஒன்றும் திருந்தலையே. திருந்தாமல் உட்காந்துட்டு ஒரு நிர்வாகத்தை வந்து வச்சுக்கிட்டு நீ என்ன மாறிட்டேன்னு எனக்கு 1008 அதாவது ஒரு பழமொழி கொண்டதோ பூ இருக்கும் உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் இருக்குன்னுவாங்களே, அந்த பழமொழியில் வருது உங்களுக்கு. பேரை மட்டும் சிகையாக நல்லா சிகை அலங்காரம் மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க. மேலே உள்ள புழுத்து போயிருக்குது. நீ என்ன சமூக நீதியில் வாங்கிட்டு ஏதாவது 1% முன்னேறி இருக்கிறியா? மோசமான சமூக அநீதி வாங்கிட்டு இருக்குது. சனாதனத்துடைய ஒட்டுமொத்தம் அங்கே இந்துத்துவானுடைய என்னென்னலாம் கேள்வி கேட்கக்கூடியது அத்தனையும் இருக்குது. எப்போ சொல்கிறாரு 1923 24 கிட்டவே ரட்டமலை சீனிவாசர் வந்து சொல்கிறார் இதை எடுத்து. அப்போ இந்த பென்னி மில் பிரச்சனை ஒன்று வருது, தொழிலாளர்கள்லாம் இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. காந்தி வராரு, இவங்களை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு பேசுறதுக்கான உரிமையும் இருக்கணும், நடந்தது அசம்பாவிதம், நாங்கள் வருத்தப்படுறேன், எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பாக பேசு, குடிசையெல்லாம் கொளுத்தி இப்படிலாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சென்னையை விட்டு கொண்டு போய் வெளியில் போடக்கூடாதுன்னா நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதை ஒட்டி ஒரு பிரச்சனை வந்தோன்னு சொல்கிறாரு, இந்த திராவிடம் என்றென்றும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்றார். பார்ப்பனர்கள் மீது இந்த திராவிடர்கள் என்னென்ன காரணங்களை அடுக்குகிறார்களோ அது அத்தனையும் இவர்கள் மீது இருக்கிறது எங்களுக்கு அப்படின்னு. இவர்கள் மீது அதிகமாக தான் இருக்குது. இப்போ 10 அவங்களே திருந்திட்டாங்க. பாஜகவுடைய கட்சி தலைவருக்கு ஒருத்தர் மாற்றி ஒடுக்கப்பட்டவர்களை 2 முறை 3வது முறை சுற்று முறையில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் மாற்றிருக்கீங்களா? பொது தொகுதி இல்லைன்னு கொண்டு நீலகிரியில் திரும்ப ரிசர்வ் தொகுதியில் தான் நிறுத்துறீங்க, தனி தொகுதியில். என் கட்சியால் என் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவராக இருக்கிறார். கட்சிக்காக சிறை சென்றவர், போரிட்டு ஊழல் பண்ணிட்டுலாம் போகல. அது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் போர் வரும்போது இவர் முன்னாடி இருந்து மாட்டிக்கிட்டார். அப்படி பிடிச்சி போய் சிறையில் வச்சுட்டாங்க, திகார் சிலையில். ஆராசாவை புரியுதில்ல, அது ராமாயணம் இந்த போர், அந்த போரில் முன்னணி தலைவராக இருப்ப அப்போ போயிட்டார் ஜீவா. அப்படிப்பட்ட ஒரு தியாகியை நாங்கள் பொது தொகுதியில் தான் நிற்க வைப்போம் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் சொன்னீங்களா? அப்போ உங்ககிட்ட எவ்வளோ அழுக்கேறி போயிருக்கிறது. வட மாநிலத்தை விட 100 மடங்கு நீங்கள் கீழே இருக்கிறீங்க. சித்தாந்த அடிப்படையில், உங்கள் கொள்கை அடிப்படையில் பேர் வச்சுக்கலாம். சனாதனத்தை ஒழிச்சுன்னா இது வரைக்கும் சமாதானம். இதுதான் கோமரத்தை இந்துத்துவ மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ கொண்டு வந்து பசுமாட்டுக்கு மடம் வச்சுக்கிட்டு என்ன நீ இந்துத்துவா கேட்டால் 6000 கோடி 7000 கோடி இப்போ 12000 கோடின்னு நினைக்கிறேன். குடமுழுக்கு நாங்கள் தான் பண்ணுறேன். எல்லா இந்துத்துவ பெருமையும் இன்றைக்கி நீ பேசக்கூடிய அரசாக இருந்துக்கிட்டு கேட்டால் அதுக்கு நம்ம கருஞ்சட்டை தொடர்ந்து அரசு வேறு கொள்கை வேறு. ஏன்னா கொள்கைக்காக தானே நீ அரசு நிர்வாகத்தில் வர, கொள்கையை சொல்லி தானே வர. திரும்ப கொள்கை வேறு அரசு வேறு. பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஏற்ற ஒரு அரசு வேணும்னா சில பேர். அப்புறம் எதுக்கு மீசியை முறுக்கிக்கிட்டு உட்காந்துங்கிறீங்க? நீங்கள் கேள்வி வருதா இல்லையா? அதனால் திராவிடம் வந்து நீங்கள் பார்ப்பனியத்தின் மேலே இந்துத்துவா மேலே என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறோ அவ்வளவு இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த விதத்துலையும் மாறல. ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு செய்கிற அந்த அரசியல் தான் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இந்த பெரியார், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஆஸ்திரிய ஸ்டாம்ப், அது போல் இவங்களது அடுக்கடுக்காக அப்படி வந்துட்டு இருக்கும். ஆஸ்திரிய ஸ்டாம்ப்பு, அது இது ஏகப்பட்ட விருதுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எதுக்கும் வெக்கப்படுற கோஷ்டியில் இவ்வளோ சேர்ந்து பேசுறதுடைய ஒரு காரணம் என்னென்னா, எந்த காலத்தில் பொய்யினில் கட்டமைக்கப்பட்டது தான் திமுக. அதில் வந்து பொய்களால் கட்டமைக்கப்பட்ட கோட்டை. ஆமாம், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அத்தனையும் அதுக்குள்ளார இருக்குது. அவ்வளவும் இருக்குது. சனாதனம் இருக்குது, சாதி இருக்குது, சாதி ஒழிப்பு இருக்குது, ஆணாதிக்கம் இருக்குது, சாதி ஆணவம் இருக்குது, அத்தனையும் உள்ளே இருக்குது. இல்லைன்னா உன்னுடைய கட்சி மாவட்டத்தில் நீ சமூக நீதியை தான் கொத்தகை எடுத்துன்னு வச்சு உட்காந்துக்கிற ஊர் முழுக்க நீ ஏற்றுமதி பண்ணுறவன். திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்குது? இடஒதுக்கீடு அடிப்படையில் வச்சுருக்கீங்களா? இடஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ அரசு தரப்பு பண்ணுது. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியார் பல்கலைக்கழக வேந்தர்கள் இருக்காங்களா, இந்த வேந்தர்களில் இன்னொரு மூத்த வேந்தர் ஒருத்தர்
வீரமணி டெல்லிக்கு போயிட்டு தனியார் பள்ளியில் இடஒதுக்கீடு கூட நீ எல்லாம் வந்து பெரியார் தூக்கின்னு சுத்துற, உங்களுக்கு என்ன பேசுறது? வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள்லாம் வந்து வெளியே கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை பேசியிருக்கலாமா? தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ இடஒதுக்கீடுன்றது கட்டாயம் இருந்தே ஆகணும். ஆமாம், இருக்கணும். நீ அதை பேசி இருக்கிற மனிதர் நீ அப்புறம் நீங்கள் வந்து தீக்கா திடலில் போய் இடஒதுக்கீடு கேட்பீங்க, அப்புறம் அவர் மகனை எப்படி வந்து உட்கார வைக்க முடியும்? அதுக்கு சொத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படி தானே பேசணும். அது சொத்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டிஸ்கஷன். நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் தலையிடக்கூடாது பாலா. சோஷியல் இதுக்கு நீங்கள் வந்தோம்னு புரியுதில்ல, அதுக்குள்ளே போனால் கேட்குறோன்னா உங்கள் பையன் அன்புக்கு இருக்கிற இது தகுதி இப்போ கூடவே இத்தனை ஆண்டு காலமாக செயல்பட்ட அருள்மொழி அவர்களுக்கு இல்லையா? ஏன் அதை தான் நம்மளும் கேட்குறான். இவங்ககிட்ட இந்த பேர் சனாதனன் ஒழிப்புன்னு சொல்கிறாங்களே, இவங்ககிட்ட தான் ஒழிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்கள தான் ஒழிக்கணும். திருமாவளவன் தொடர் நம்ம பேசும்போது இதெல்லாம் பேசியிருக்க வேண்டிய திருமாவளவன் தொடர் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு. மக்கள் செல்வாக்கு அவர் இழந்துட்டு இருக்கிறாரு நம்ம பேச வரோம். அதுதான் அந்த கோபம் வருது. இவர்கள் எல்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ரொம்ப பார்ப்பனத்தை விட 10 மடங்கு பார்ப்பனியம் உடம்புல ஊறி இருக்கிற கோஷ்டி தான் அந்த கோஷ்டி. பார்ப்பனியத்தினுடைய சித்தாந்தம் 10 மடங்கு தன்னுடைய உடம்புல வச்சுட்டு இருக்கிற கோஷ்டிங்க இந்த கோஷ்டிங்க. இங்கே வீரமணிக்கிட்ட என்ன இருக்குதோ அதே குணாதிசயம் தான் அங்கே அறிவாலயத்துலேயும் இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என கிடையாது. ஆமாம், அதை பார்த்தீங்களா? அடுத்து வந்து ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது இப்போ இன்பன் உதயநிதி அப்படின்னு ஒன்று இறக்கிருக்காங்க. இன்ப நிதின்றதை மாற்றிட்டு இன்பன் உதயநிதியா? ஆமாம் ஆமாம், எப்படி நிதி வந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இல்லை அதே தான். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வீரமணி, அதுக்கடுத்து அவங்க ஃபுல்லாக அன்பு, அதுக்கடுத்து இன்னொரு வாரிசு வந்துடும். அப்புறம் சனாதனத்தை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது பாலா. நீங்கள் புரியுதில்ல உங்களுக்கு? இது குலத்தொழிலில் வருமா எப்படி? இது குலத்தொழிலில் வருமா எப்படி? ஐயோ, இதெல்லாம் குலத்தொழிலில் வராது. இது எவ்வளோப்பட்ட புரட்சி தெரியுமா? இது புரட்சிகர. மார்க்ஸ் இருக்கிறாரு இதுக்குள்ளார, லெனின் இருக்கிறாரு, மாவோ இருக்கிறாரு, அம்பேத்கர், ஓசிமின் இருக்கிறாரு. கடைசியில் அம்பேத்கர் நீங்கள் கூட வச்சுக்கலாம். பெரியார் கொஞ்சம் எடுத்து போட்டு மொத்தமாக குலுக்கி அதில் ஒரு 100 கிராம் எடுத்து மிக்சர் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இது ஒரு கலவை கலந்தது. ஒட்டுமொத்த புரட்சிகளுடைய இடமா இருக்கிறது அது. இது குலத்தொழிலாம் நீங்கள் வந்து கொச்சப்படுத்தவே கூடாது. இதை அடுத்த பட்டியலில் கொண்டு போய் பார்க்கணும். இதுவரை இல்லாத ஒரு நவீனத்துவம் இது. புரியுதுல உங்களுக்கு? இது ஒரு பின்னவீனத்துவ கட்டுடைப்பு. பின்னவீனத்துவம் முன்னவீனத்துவம் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. இது அதை விட மோசமான இருக்கிறதுல ஒட்டுமொத்த மோசம் எதுனா இதுதான். ஆனால் இது குலத்தொழில்னு வச்சுக்கலாம்னா இதெல்லாம் குலத்தொழில் இல்லைன்னு பேசுறதுக்கு இந்த முற்போக்குகள் வந்து முன்னே நிற்பாங்க. அவங்க நிற்க மாட்டாங்க. இந்த முற்போக்குகள்னு இருக்கிற வேஷத்துக்கு இதுங்க முன்னே நிற்கும். ஆமாம். அப்போ என்னத்துக்கு உங்களுக்கு முற்போக்கு இடதுசாரின்னு தனியாக அப்புறம் திமுகன்னு தனியாக எதுக்கு இருக்கணும்? ஒன்றாவே இருந்துடலாம் என்ற கேள்வியெல்லாம் இங்கே வருது. இது ஏன் அவ்வளோ நம்ம பேசுகிறோன்னா இவங்க எந்த காலத்துலேயும் மாற மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. மக்கள் மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை கொண்டு வரணுன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை நமக்கும் அவங்களுக்கு என்ன பங்காளி தகவல். அந்த பட்டியலின் அட்டவணை பிரிவு அதிகாரி அவர் வந்து காலில் விழுந்தது அந்த காணொலிலாம் பார்த்து பாலா போய் சொல்லாத பாலா. நீங்கள் தப்பு. நீங்கள் திமுக மேலே காழ்ப்புன்னு வச்சு உங்களுக்கு துறைச்ச நானும் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி குத்தம் சொல்கிறதே வச்சுக்கிறீங்க. தாமாக முன் வந்து காலில் விழுந்து அவராக விழுந்தா விரும்பிங்கிற வார்த்தை ஒரு சேனல் போடுது. சுருள் எழுத்துன்னு சொல்லுவாங்களோ ஒரு சேனல் போட்டது நான் பார்க்குறேன். அவங்களுக்கு தொலைபேசி எடுத்தேன். நீங்கள் அங்கே போய் நின்று ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு நீங்கள் சொல்கிற ஆளாப்பான்னு கேட்குறது. அந்த சம்பவம் நடக்கிறப்போ உடனே சுருள் தாமாக முன் வந்து காலில் விழுந்தார். ஒருத்தனுக்கு பின்னணியில் எவ்வளோ அழுத்தம் இருந்ததுன்னா அவன் வந்து காலில் விழுவான். எவ்வளோ மிரட்டல் இருந்ததுன்னா வந்து காலில் விழுவான்றது பொது அறிவு கூட இந்த ஊடகத்துக்கு இல்லைன்னா இந்த ஊடகம் வந்து பேசுது வந்து தாமாக முன் வந்து காலில் விழுந்தார். அப்போ ஊடகம் சொல்கிறத எடுத்துக்கிட்டா கார்ட்டூன்ஸ் பாலா சொல்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பொய் பேசுகிறீங்க. நீங்கள் ரொம்ப சரியானது இல்லை. நான் மட்டுமா நீங்களும் தான் சேர்ந்து பொய் பேசுகிறீங்க, மாறி மாறி பொய் பேசி. ஆமாம், நமக்கு தொழில் இல்லை, வேறு வழியில் பேசுகிறோம். அவங்களாம் யோக்கியதை நாடு திருந்துன்னு நினைக்கிறவங்க அவங்க உண்மையை பேசிட்டு இருக்கிறாங்க. தாமாக முன் வந்து காலில் விழுந்தார். சரி, அவங்க வச்சுட்டு மிரட்டி நல்லா நொக்கி எடுத்துட்டு அப்புறமா வாங்க வெளியில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து என்ன நன்றாக கவனித்தார்கள் அப்படின்னு தான் நீ பேசுவேன். புரியுதில்ல? புரியுதில்ல உங்களை? அதே தான் நடந்துக்கிட்டு. இது வந்து எப்படி வந்து ஒரு அழுகி போன ஒரு நிலைக்கு இருக்குது பாரு. இதனால தான் சொல்கிறேன், திமுகவை எப்பொழுதும் மக்கள் மனமும் வந்து ஒரு காலமும் வெற்றி பெற வச்சதில்லை. புரியுதில்ல? நீ என்னைக்காவது தனித்து நின்று இருக்கீங்களா? வந்ததுலேருந்து 10 கட்சி கூட்டணியோ 8 கட்சி கூட்டணியும் தான் இன்ன வரைக்கும் போட்டிட்டு தனியாக ஒரு முறை நின்று தோற்று போயிட்டீங்க. 71 நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சா? எப்பயாவது தனித்து நின்று இருக்கீங்களா? நீங்கள் கிடையாது. சரி, மக்கள் தானாக உங்களுக்கு வந்து இது வரைக்கும் போட்டிருக்கீங்க. உங்களுடைய வரலாறு அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் கிட்ட செகண்டாக தான் இருந்தீங்க. உங்களை நம்பவே இல்லை. அப்புறம் ஜானி ஜேனின்னு வந்தப்போ கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிங்க. அதான் எதிரணியுடைய பலகீனத்தை தான் நீங்கள் வந்து உள்ள வரீங்க. அந்த செல்வி ஜெயலலிதா ஒரு காட்டுத்தனமான வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்தீங்க. அது பிற்பாடு இல்லையே, மரணடி தானே உங்களுக்கு. நீ எப்போ உங்களை கொண்டு வந்து நம்பி ஏன்னா நீ வந்தாவே உடம்பு இருக்கும், உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுது. கிட்னி விஞ்ஞான திருட்டு அப்படின்னு. ஆமாம், அந்த கிட்னி திருட்டை நீங்கள் பெரிய அளவில் பேசியிருக்கணும். அது முறைகேடு சார். திருட்டுன்னு சொல்லாங்க. நாக்கில் வந்து நரம்பு இல்லாமல் பேசாதீங்க.
அது முறைகேடு, கள்ளக்காதல் கிடையாது. தானாக வந்து முன் வந்து காலில் வந்த மாதிரி அது. ஆமா. அதான் இவங்க புதுசாக பேர் வச்சு உருட்டிட்டு போவாங்க. அதுக்காக தான் திமுகவை எப்பொழுதும் மக்கள் நம்புறதே கிடையாது. புரியுதுல்ல உங்களுக்கு? கூட இருக்க கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு பற்று இருக்கும், விசிகா மேலே ஒரு பற்று இருக்கும், விசிகாவுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய படைபலம் இருக்குது. இதெல்லாம் இப்படி முஸ்லீம்கள் வந்து இந்துத்துவான்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி அவங்கள கூட வச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வெற்றி பெற வைக்கிறது ஒழிய அவங்க திமுகவுடைய வாக்கு வங்கி தனிச்சு அப்படின்னு ஒரு செல்வாக்கே உங்களுக்கு கிடையாது. இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்து ஒரு முறை போட்டிட்டுருங்க. உங்களுடைய எப்பவுமே நம்புறதில்லை. இதுதான் காரணம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சாதி ஒழிப்புன்றதை வந்து சாதி ஒழிப்பு இயக்கம்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒழிப்பு நான் சொல்ல மறைக்கிற நீங்கள் ஒழிக்கவே இல்லை, வளர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடுன்னு சொல்லிட்டு உடனே சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிற பாதிக்கப்பட்டவன் சாதிக்காரன் ஓட்டு என்ன ஆகும் உங்களுக்கு? அது எப்படின்னா அதுக்கு தான் வந்து இருக்கிறார்ல கூட வச்சுருக்கீங்களா நீங்கள். அதுதான் இந்த நிலை மாறும்போது இந்த இடத்துல சாதியும் வருது பாருங்கள். இதுக்கு காரணம் யாருன்னா கருணாநிதி தான். ஒரு அதிகாரி மேலே இந்த மாதிரி பிரச்சனை வருது, அவரை மாற்றணும்னு ஒரு முறையீடு செய்கிறாங்க. அவர் சாதியை சார்ந்தவர்கள் பொங்கி எழுந்து வருவார்கள். அவர் என்ன சாதினே தெரியாது, அது வரைக்கும் அவனுக்குமே தெரியாது. அவர் ஒரு கலெக்டர் சரியில்லை மாற்றணும். திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான புத்தி. அதாவது வரவங்க கிட்ட எல்லாம் சாதியை கேட்டு வந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லுவாங்க. அதே புத்தி கருணாநிதி கிட்ட இருக்கு. அதே தான் வந்து ஸ்டாலின் கேட்டாரு கிட்ட இருக்குதா கவுடாவா ஆமாம் கேட்டார். இப்போ இருக்குதுல்ல உங்ககிட்ட இந்த அதுதான் வந்து ரட்டமலை சீனிவாசன் சொன்னது. அவர்களை விட 10 மடங்கு சித்த அந்த வெறி இவர்களிடம் இருக்கிறது. அவர்களை விட 10 மடங்கு இவர்கள் வந்து அந்த கூட்டத்தை தானே காப்பாற்றுறதுக்கு விசிகத்தை ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த காலில் விழுந்த அந்த அதிகாரி இஷ்யூவில் கூட நேரடியாக அரசை வந்து கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லையே அவர். திரும்ப வந்து இல்லை அப்படியே வந்து ஏதோ பண்ணையில் வந்து அடிமை வேலை எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்து எசமாக ஏதோ வீட்டில் இருக்குது, ஏய் வேலை செய்த பொழுதாச்சே சம்பளத்தை கையில் கொடு, என்ன உட்காந்துன்னு வேடி பார்த்துக்கிறேன் அப்படி கேட்குற துணிச்சல் இல்லை. ஏதோ போகணும் பொழுதோட போய் பொங்கி போகணும் எசமாக கொஞ்சம் சீக்கிரம் பொழுதோட கொடுத்தீங்கன்னு கெஞ்ச மாதிரி இந்த அரசு ஊழியர் தாக்கப்பட்டது கோபமே இல்லாமல் நின்றுக்கிட்டு இது இப்படியான இது வருத்தம் அளிக்கிறது எனக்கு. அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும். எத்தனை முறை நடவடிக்கை எடுக்கும்? வேங்க வயலில் எடுத்தாச்சு பார்த்தீங்க, உனக்கே திருப்பி வந்து ஆப் அடிச்சு விட்டு திரும்பன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி அடித்து அனுப்பிட்டாங்க. இதே அரசு தான், மாடல் அரசு. அப்புறம் அது பிற்பாடு வந்து 2 மணி நேரத்தில் சம்பவம் நடக்குது. அதுலேயும் இதே போல் தான் நடக்குது. எத்தனை முறை உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, எத்தனை முறை நீ வேண்டுகோள் வைப்ப, எத்தனை முறை வந்து தோழமை நோட்டலே பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கேள்வி வருது. இங்கே தானே நமக்கு கோவம் வருது. உன் இனத்தை நீ அடமானம் வச்சுட்டு இருக்கிறீங்க, நீ உன்னுடைய இனத்தை அடமானம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதை எப்போ மீட்கிறதுனா நீங்கள் தான் வந்து மீட்கிறதுக்கான ஒரு வேலையாக வந்தாங்க. நம்பி ஒரு பெரும் படம் உங்கள் பின்னாடி வந்துச்சு, மொத்தமாக அடகு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எப்படி அவருக்கு எதுவும் செய்வனை எதுவும் வச்சுருப்பாங்களா சார்? அவருக்கு எதுவும் செய்வனை வந்து சட்டவிரோத குடியேறிகள் இல்லை, அவர்கள் அகதிகளுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிச்சது மட்டும் இல்லை, அதுக்கான நிதி உதவிகளாம் நீங்கள் இனிமேல் கொடுக்கணும். பர்மா அகதிகளுக்கு கடன்லாம் வச்சு கொடுத்தீங்கல்ல. நீங்கள் ஓட்டு போடுறவனுக்காக பேசுறது தான் சுயநல அரசியல். ஓட்டு போடாத அரசியல். கூட்டணியில் இருக்கிற கட்சி ஒட்டு கட்சின்னு தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் கூட்டணி கட்சி வேற, ஒட்டு கட்சி வேற, ரெண்டு ஒன்று தான்றீங்களா? எல்லாம் ஒன்று தான். சரி, 10 மடங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அந்த காலத்தில். கரெக்டாக எம்ஜிஆர் அவருக்கே அந்த கதி. நீங்கள் வந்து நினச்சிட்டு இவங்க வந்து 2வது வருஷத்துல நீ வந்து நான் முதலமைச்சர்னா அவ்வளோ லேசில் நீ என்ன மக்களுக்கு வாரி கொடுத்துருக்கியா, இல்லை மக்களுக்காக ஏதாவது பெரிய போராட்டம் பண்ணியிருக்கியா, இல்லை எதனா ஒரு தாய் கட்சியிலேருந்து இந்த மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு அங்கே உங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க, தூக்கி போட்டாங்கன்னு நீ வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கியா?